ஹாய்ங்க. இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக அதே சமயம் சிம்பிளாக ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, தக்காளி இவ்வளோ தான். காய் வந்து உங்களுக்கு என்ன காய் போடணுமோ எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, அவரைக்காய் இந்த மாதிரி எல்லா காயிலையுமே போட்டிருக்கேன். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் கடுகு, சீரகம், மிளகு இதெல்லாமே போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இதையுமே போட்டுட்டு ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஸோ அவ்வளோதான், பாருங்கள் எப்படி சூப்பராக வதங்கிடுச்சுன்னு. அதுக்கப்புறமா நம்ம காயெல்லாம் உள்ளே சேர்த்திடலாம். கத்திரிக்காய் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கட் பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடியே கட் பண்ணிங்கன்னா அது வந்து கருத்து போயிடும். மற்ற காய் எல்லாமே நீங்கள் முன்னாடியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போது காயுமே ஓரளவுக்கு எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பார் பொடி போட்டுடலாம். உங்கள் வீட்டில் என்ன சாம்பார் பொடி இருக்கோ அதே போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் இருந்ததுங்கன்னா காய் வந்து பாதி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு நீங்கள் வேக வைக்கிறீங்கன்னா அதுலேயுமே சீரகம், மிளகு, பூண்டு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இதெல்லாம் ஊற்றுனீங்க அப்படின்னா பருப்பு சீக்கிரம் வெந்துடும், நல்லா உதிரியாகவும் இருக்கும். இப்போ பருப்பே ஒன்றா ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கடைசியாக புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா சாம்பார் ரெடி. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான், சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு போட்டுட்டு நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக அருமையான ஒரு சாம்பார் ரெடி. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லுவீங்க. சைடிஷாக கீரை பொரியல். தேங்க்யூ.